ஹே கைஸ், போன வாரம் நம்ம அந்த பர்ஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸை அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த ஃப்ரேம் இருந்திருக்காது. இந்த ஃப்ரேம் இதுக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ரேம் வரும். அந்த ஃப்ரேமோட பேர் தான் டேகர். அந்த ஃப்ரேம் எனக்கு இதோட அட்டாச் ஆகி வந்திருக்காது. ஏன், எதுக்கு அப்படின்ற காரணம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இன்டர்நெட்டுக்குள்ளே இறங்கிட்டேன். இறங்கி இந்த டேகர் அப்படின்ற ஃப்ரேம் ஏன் எனக்கு வரல, மற்றவங்களுக்குலாம் இருக்கா, ஒருவேளை எனக்கு மட்டும் தான் வரலையா, இல்லைனா என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த டேகர் இந்த டிராகர் அப்படின்ற ஃப்ரேம் எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு பெரிய ஷாக்கு. அது என்ன ஷாக் அப்படின்றதையும், அந்த டேகர் அப்படின்ற ஃப்ரேம் என்ன தான் இதுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டிராகர் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரேம் ஃபேஃப்னியரோட சம்மந்தப்பட்டது. அந்த ஒரு ஃப்ரேமோட சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம். சேம் பட் நாட் சேம். புரியல? வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடும். பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ் டேபோ ஜென்ரேஷனை சேர்ந்தது. இதே ஜெனரேஷனில் தான் நம்ம கெய்ஸ்ட் ஃபேஃப்னியரும் வந்திருக்கும். ஓகேவா? கெய்ஸ்ட் ஃபேஃப்னியர்லாம் அவங்க ஃப்ரேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நியூ இன்பாக்ஸ்லேயே ஃப்ரேம் இருக்காது. டக்கரட்டோமியில் நியூ இன்பாக்ஸ்லேயே ஃப்ரேம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு ஃப்ரீ டெலஹோயா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு செட்டு விட்டாங்க. அதில் வந்து ஃப்ரீ டெலஹோயோட லான்ச்சரு, ஒரு வித்தியாசமான ஒரு க்ரிப்பு, அண்ட் அது கூட சேர்த்து ஒரு வெயிட் டேம்பர். அதில் தான் அந்த ஒரு ஃப்ரேம், பச்சை கலர் ஃப்ரேம் கெய்ஸ்ட் ஃபேஃப்னியருக்கு இருக்கும். ஓகேவா? ஃப்ரேம் போட்டால் வந்து பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு தான் பவர்ஃபுல். ஸோ ரொம்ப வந்து பவர் கிடையாது, ஓரளவுக்கு பவர் உண்டு. ஓகேவா? சிப்பு போடுறோம்ல, டேபோ சிப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சிப்பு போடுற மாதிரி ஒரு ஃப்ரேம். ஓகேவா? ஸோ சிப்பு போட்டால் எந்த அளவுக்கு பவர் ஏறுமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து இந்த ஃப்ரேம் போடுறதுனால பவர் கிடைக்கும். ஸோ இப்போது டக்கரட்டோமி டேபோவில் இந்த ஃப்ரேமை கூத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து கெய்ஸ்ட் ஃபேஃப்னியருக்கு மட்டும்தான் நான் என்ன நினச்சேன்னா, ஸோ கெய்ஸ்ட் ஃபேஃப்னியருக்கு மட்டும் தான் அந்த கூத்து பண்ணியிருக்காங்க போல். ஃப்ரேம் கிடைக்காது, அந்த பச்சை கலர் ஃப்ரேம் வந்து ரேரு. ஸோ கெய்ஸ்ட் ஃபேஃப்னியருக்கு மட்டும் தான் அந்த கூத்து நடந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுதான் இல்லை. அதே கூத்தை நம்ம பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸோட ஃப்ரேமுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ்க்கு தனியாக செட்டெல்லாம் கிடையாது, யார்கிட்ட வந்து உருட்டுறேன்னு கேட்கலாம். பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ்க்கு செட்டு கிடையாது. ஆனால் ஒரு 3 செட்டு டேபோல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட பேர் B121 நினைக்கிறேன் இந்த செட்டு. ஸோ அந்த செட்டில் ஒரு ஏஞ்சலிக் பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ் வரும். அது கூட சேர்த்து ஒரு அக்கீலிஸ் வரும். ஓகேவா? அண்ட் அது கூட இன்னொரு பே ஒன்று வரும். மொத்தமாக 3 பேஸ் வரும். அதில் அந்த அக்கீலிஸ் இருக்குது தெரியுமா, அந்த அக்கீலிஸ்க்கு வந்து நம்ம நைட்மேர் லூனானோட டெஸ்ட்ராய் டிரைவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பான் அந்த அக்கீலிஸ்க்கு. ஓகேவா? அந்த ஃப்ரேம் என்னன்னு உத்து பார்த்தா அதுதான் டேகர் ஃப்ரேமு. அதாவது பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. இதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஃப்ரேமை, அந்த ஸ்பெஷல் செட்டான B212 அந்த ஒரு பாக்ஸில் இருக்க அந்த அக்கீலிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுக்காம நடிக்காத, நீதான் எனக்கு நல்லா தெரியும். அதாவது டக்கரட்டோமி என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளாக உனக்கு டேகர் ஃப்ரேம் வேணுமா அப்படின்னா அந்த செட்டை வாங்க B21. அந்த செட்டில் இருக்க ஃப்ரேமை எடுத்து அக்கீலிஸ்க்கு எதுக்கு ஃப்ரேம் தேவையில்லை, அந்த ஃப்ரேம் எடுத்து நீ எக்ஸ்கேலிஸ்க்கு போட்டுக்க அப்படின்னு சொல்ல வரான். எனக்கு மனசே கேட்கல. இப்போது என்னால் இந்த ஃப்ரேமை வாங்கவே முடியாது. அதாவது நான் இதை பற்றி எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். அதாவது இது வரைக்கும் ஃப்ரீ டெலஹோயாவுக்கு எல்லோரும் வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் கெய்ஸ்ட் ஃபேஃப்னியரோட ஃப்ரேம் வந்து தனியாக ஃப்ரீ டெலஹோயான்னு ஒரு செட்டு விற்கிது, அந்த செட்டில் தான் வந்து அந்த ஒரு ஃப்ரேம் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப பாப்புலர். ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது கெய்ஸ்ட் ஃபேஃப்னியர் ஓகே, ஆனால் எக்ஸ்கேலியஸ்க்கு ஏன்டா அந்த நிலமை, எக்ஸ்கேலியஸ்க்கு ஏன் ஒய் மீ அந்த மாதிரி எக்ஸ்கேலியஸை ஏன்டா அடித்து வச்சுருக்கீங்க? அவன் என்னடா பண்ணான் உங்களுக்கு? எக்ஸ்கேலியஸோட ஃப்ரேமை ஏன்டா பிடிங்கி வச்சுருக்கீங்க? ஸோ அனிமேல வந்து அதாவது ஜேவியர் போகார்ட் அப்படின்ற இந்த பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸோட அந்த ஓனர் வந்து ஃப்ரேமை எடுப்பான். ஓகேவா? ஒரு பேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இப்போ பாருடா என்னோட உண்மையான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேமை எடுத்து எக்ஸ்கேலியஸ்க்கு போடுவான். அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க பிளேடர் வந்து வெறும் ஃப்ரேம்னால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினப்பான். ஆனால் அதான் கிடையாது. அந்த ஃப்ரேம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பென்டா சேபரை அன்லாக் பண்ண முடியும். அதாவது லிஸ்ட்டை கிட்டத்தட்ட 6 5 அவ்வளோ ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்குது. டபுள் சேபர், ட்ரிபிள் சேபர், டெட்ரா சேபர், பென்டா சேபர்.
இந்த பென்டா சேபரை அன்லாக் பண்ணணும்னா அதுக்கு அந்த எல்லோ கலர் ஃப்ரேம் இருந்தே ஆகணும். ஏன்னா மொத்தமாக இதில் வந்து 4 ஸ்வாட் உண்டு. 1 ஃப்ரேம் 2 3 4. ஸோ இதெல்லாம் சேர்த்து 4. அண்ட் அந்த ஃப்ரேமில் இருக்க அந்த ஒரு ஸ்வாடு சேர்ந்தால் தான் 4 ஸ்வாடாக மாறும். இல்லைனா 1 2 3 ஸ்வாடு தான் இருக்கும், 4 ஸ்வாடாக மாறாது. ஓகேவா? அது வரைக்கும் பென்டா சேபர் அப்படின்ற மூவை ரியல் லைஃப்பில் அன்லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்குன்னு ப்ரோ ஃப்ரேம் போட்டால் பவர் வருமா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான். அதுக்கு தனியாக நான் வீடியோ தான் எடுத்து பார்க்கணும். நானே உட்காந்து ஃப்ரேமுக்கு தனியாக ஃப்ரேம் போட்டால் பவர் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானே தனியாக வீடியோ எடுத்து தான் பார்க்கணும். எனக்கே தெரியாது. இத்தனை நாளாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கே வந்து ஃப்ரேமை கட்டினா பவர் இருக்குமா, இல்லை ஃப்ரேமை போட்டால் தான் பவர் இருக்குமான்ற விஷயம் எனக்கே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி நிறைய சேஞ்சஸ் மாறாது. அதாவது ஃப்ரேம் போட்டால் பவர் ஏறும், அட்டாக்கு கூடும், அந்த சீன்லாம் அவ்வளோலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரேம் இருந்தாலும் இல்லாட்டாலும் மேபி கொஞ்சம் இந்த ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக் ஒரு மினிமம் ஒரு 0.50 கிராம்ஸ் இருக்கும். அது மேபி அந்த வெயிட் ஏற்றுறதுனால கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆர் 2 செகண்ட் மினிமம் அதிகமாக சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஸ்டாமினா டைப்புக்கு அது கொஞ்சம் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்டாமினா கொஞ்சம் பவர் இருக்கும். அட்டாக்குக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. சரி, ஓகே. எக்ஸ்கேலிஸ்க்கு இப்போ இந்த நிலமை ஆகிப்போச்சு. ஸோ என்னால் அந்த செட்டெல்லாம் வாங்க முடியாது. அந்த செட்டை அமேசானில் விற்கிறாங்க. எவ்வளோ தெரியுமா? 4000மோ 8000மோ ஏதோ போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எனக்கு அதை பற்றி சத்தியமாக தெரில. அவ்வளோ ரூபா கொடுத்து அந்த செட்டை வாங்கி வெறும் ஃப்ரேமு கவனி எவனாவது 4000 8000 கொடுத்து அந்த செட்டை வாங்குவானா? என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணப்போ ஓகே. ஸோ இப்போ இத்தனை இயர்ஸ் கழிச்சு அந்த ஃப்ரேம் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃப்ரேம் இல்லாதமா நான் ஓட்ட போகிறேன். நான் ஏன் இதை வந்து தனி வீடியோ நான் வந்து இது வீடியோ போடாமையே சொல்லலாம். சும்மா அன்பாக்சிங் வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலைன்னா கைஸ்ட் ஃபேஃப்னியருக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு பாக்ஸ் வாங்கணுன்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவங்க யாருக்காவது பஸ்டர் எக்ஸ்கேலியஸோட ஃப்ரேமை பற்றி தெரியுதா? ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. அன்பாக்சிங்கில் ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ உனக்கு வந்து பஸ்டர் எக்ஸ்கேலியஸோட ஃப்ரேமை பற்றி தெரில, அது வந்து ரேர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பஸ்டர் எக்ஸ்கேலியஸ் அன்பாக்சிங் அப்போமே நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ தான் தெரியுது இந்த ஃப்ரேம் வந்துட்டு ரேரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் பண்ணுறது இப்போ? ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதோட தான் டைம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதாவது அவங்க வந்து நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டிங்கன்னா டேபோல கைஸ்ட் ஃபேஃப்னியருக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஃப்ரேமை எடுத்து தனி செட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. இன்னொரு பைக்கும் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவத்தை. அதுதான் பஸ்டர் எக்ஸ்கேலிபர். இதுக்கும் கொண்டு ஃப்ரேமை எடுத்து வேறு ஒரு செட்டில் கொண்டு சொறி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம யாருமே வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை நான் யூடியூப்பில் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி எக்ஸ்கேலியஸோட ஃப்ரேம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பெருசாக எந்த வீடியோவும் வந்த மாதிரி தெரில. மொத்தமாக யூடியூப்லேயே மேபி தமிழ் வேறு எங்கேயா வந்திருக்கலாம். தமிழ் கம்யூனிட்டியில் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ் கம்யூனிட்டியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சரி, ஓகே. இதுவும் ஒரு வகையான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ இது வந்துட்டு பிளேடிங் வீடியோ, எந்த ஒரு பேட்டில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக எடுக்கப்பட்டது. சரி, ஓகே கைஸ். அடுத்த பேட்டில் வீடியோ சந்திப்போம். டாடா.